இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பிரியாணி நெய்யும் நல்லெண்ணையும் சேர்த்து செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த ஆயில் கிடைக்குதோ அதில் செய்யுங்க. பட்டை, இலை, கிராம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுமே வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுமே ஒரு 4 பச்சை மிளகா 2 கீறினதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வெங்காயம் நல்லா வதங்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கினதுமே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே ஒன்றோட வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுமே மல்லிச்செடி, புதினா இது 2 சேர்த்துக்கோங்க. இது பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஃப்ளேவர். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்குருவோம். நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதனுடைய பச்சை வாசனை போகந்தண்டிக்கும் நல்லா வதக்கணும். இதனுடைய பச்சை வாசனை நல்லா போகந்தண்டிக்கு வதக்கணும். வதங்கினோடனையும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர் சேர்க்கலாம். மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் ஒரே 1 டீஸ்பூன், மல்லி பவுடர் 1 டீஸ்பூன், சீரக பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாமே ஒன்றோட நம்ம வதக்குறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின ஸ்டேஜ் வந்தோடனையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா ஒன்றோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் இது அடிப்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரே 1 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒன்றோட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இது கொதித்து வந்ததுமே தயிர் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து ஒன்றோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணதை அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் சிம்மில் அப்படியே வச்சுக்கோங்க. இதில் நம்ம இப்போ இது அரிசியை குக் பண்ண போகிறோம். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை அரிசியை ஒரு பாதி வேக்காடில் அரிசியை பாயில் பண்ணி அதை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்ததுமே பாஸ்மதி ரைஸு அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய், நம்ம அரிசி பாயில் பண்ணும்போது அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாதவங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா இது கூட சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்ல கமகமான வாசம் இருக்கும். இது கூட சேர்த்து நல்லா ஒன்றோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த அரிசி போட்ட உடனேயும் ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் அது குக்கிங் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அது குக்கிங் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பக்கத்தில் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலா அது கூட இந்த அரிசியை சேர்க்க போகிறோம். இந்த கீழே மசாலா இருக்கும். இதுக்கு மேலே அப்படியே நம்ம அரிசியை உள்ளே கொட்டிட்டு அதை அப்படியே ஒன்றோட கிண்ட செய்ய எதுவுமே வேண்டாம். அப்படியே நம்ம அப்படியே வச்சு அது மேலே பார்த்திங்கன்னா புதினா, மல்லிச்செடி, கொஞ்சமாக நெய். இதில் முந்திரி பருப்பு இருந்தாலுமே அதை நல்லா வறுத்து அது மேலே தூவி விடலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ஒன்றோட தூவி விட்டுக்கோங்க. இதை அப்படியே நமக்கு மூடி போட்டு எடுத்து மூடி வைக்கிறது தான் வேலை. இதை அப்படியே மூடி போட்டு மூடினோடனே
ஒரு தோசை கல் ஒன்று எடுத்துக்கோங்க. அது வந்து அடுப்பு மேலே வச்சு மேலே வந்து குக்கரை வச்சுக்கோங்க. இந்த தோசை கல் வந்து நல்லா சூடானதுமே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 25 நிமிஷம் வந்து அப்படியே சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் எந்த ஒரு டிஸ்டர்பையும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். திறந்து பார்த்து அடியில் இருக்கிற மசாலா எல்லாமே ஒன்றோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றோட கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு அருமையான ஒரு மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.